நன்னீரில் வாழும் மீன்கள் இழந்த உப்புத்தன்மையை எதன் வழியாக ஈடு செய்கிறது? நன்னீரில் வாழும் மீன்கள் இழந்த உப்புத்தன்மையை எதன் வழியாக ஈடு செய்கிறது? ஆப்ஷன் 2 குளோரைடு செல்கள். குளோரைடு செல்கள். நம்பர் 2 நன்னீரில் வாழும் நண்டுகள் இழந்த உப்புத்தன்மையை எதன் வழியாக ஈடு செய்கிறது? நண்டுகள் எதன் வழியாக ஈடு செய்கிறது? ஆப்ஷன் 2 குளோரைடு செல்கள் தான் இதுக்கும். குளோரைடு செல்கள். நம்பர் 3 நன்னீரில் வாழும் அஸ்டாக்கஸ் நண்டு அதிகமான தண்ணீரை எதன் வழியாக வெளியேற்றும்? அஸ்டாக்கஸ் நண்டு அதிகமான தண்ணீரை ஆப்ஷன் 3 பச்சை சுரப்பிகள் வழியாக வெளியேற்றும். பச்சை சுரப்பி. ஆப்ஷன் நம்பர் 4 நைட்ரஜன் கழிவுப் பொருளை அமோனியாவாக வெளியேற்றும் உயிர்கள் யாவை? நைட்ரஜன் கழிவுப் பொருளை அமோனியாவாக வெளியேற்றும் உயிர்கள் அமினோடெலிக். ஆப்ஷன் 1 அமினோடெலிக். நம்பர் 4 உயிரிகள் வெப்ப காலங்களில் உறக்க நிலையை மேற்கொள்வது. உயிரிகள் வெப்ப காலங்களில் உறக்க நிலையை மேற்கொள்வது. நம்பர் 1 எஸ்டிவேஷன். ஆப்ஷன் 1 எஸ்டிவேஷன். அதே ஹைபர்னேஷன்னா விண்டர் ஸ்லீப்பிங்னு சொல்லுவோம். நம்பர் 5 கடல் நீரின் உப்புத்தன்மை. கடல் நீரின் உப்புத்தன்மை ஆப்ஷன் 1 ஹைப்பர்டானிக்கா இருக்கும். ஆப்ஷன் 1 ஹைப்பர்டானிக். நம்பர் 6th ஒன் கடல் நீரில் வாழும் மீன்களின் அதிகப்படியான உப்புத்தன்மை எதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது? கடல் நீரில் வாழும் மீன்களின் அதிகப்படியான உப்புத்தன்மை எதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது? ஆப்ஷன் 2 குளோரைடு சுரப்பி செல்கள். நம்பர் 7 கடலில் வாழும் ஆமைகள் மற்றும் முதலைகள் அதிகமான உப்பை இதன் வழியாக வெளியேற்றுகின்றன. அதிகமான உப்பை உப்பு சுரப்பிகள். ஆப்ஷன் 1 உப்பு சுரப்பிகள் வழியாக வெளியேற்றுகின்றன. நம்பர் 8 கடல் ஆமைகள் மற்றும் முதலைகளின் பச்சை சுரப்பிகளின் வழியாக உப்புக்கள் கண்ணீராக வெளிப்படுவது டேஷ். ஆப்ஷன் 2 the sea turtles cry tears. the sea turtles cry tears. நம்பர் 9 எஸ்டூரியில் வாழும் பிளாட்டிஹெல்மின்த் புழு. எஸ்டூரியில் வாழும் பிளாட்டிஹெல்மின்த் புழு ஆப்ஷன் 1 குண்டாயுல்வா. ஆப்ஷன் 1 குண்டாயுல்வா. நம்பர் 10 கழிமுக பகுதியில் வாழும் மீன்கள் அதிகமான அளவு தண்ணீரை இதன் வழியே சேமிக்கிறது. கழிமுக பகுதியில் வாழும் மீன்கள் அதிகமான தண்ணீரை பாலிசேட் பாரன்கைமா வழியாக சேமிக்கிறது. பாலிசேட் பாரன்கைமா செல்கள். நம்பர் 11 கழிமுக பகுதியில் வாழும் நண்டின் பெயர். கழிமுக பகுதியில் வாழும் நண்டின் பெயர் ஆப்ஷன் 2 கார்சினஸ். ஆப்ஷன் 2 கார்சினஸ். நம்பர் 12 ட்ரை சீசனில் அரியபாண்டா நத்தை டேஸ் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. ஆப்ஷன் 4 எபிஃப்ரம். எபிஃப்ரம். நம்பர் 13 ஒட்டகம் 10 நிமிடங்களில் எத்தனை லிட்டர் தண்ணீரை குடிக்கும்? ஒட்டகம் 10 நிமிடங்களில் எத்தனை லிட்டர் தண்ணீரை குடிக்கும்? ஆப்ஷன் 3 40 லிட்டர்ஸ். 40 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். 14th ஒன் வாட்டர் எரோசின் நடைபெறும் முறைகள் யாவை? வாட்டர் எரோசின் நடைபெறும் முறைகள் ஆல் ஆஃப் தம் எல்லாமே. ஸ்பிளாஷ், ஷீட் அண்ட் குள்ளி, ரிப்பேரியன், ஸ்லிப், ஸ்ட்ரீம் அண்ட் சீஷோர் இது எல்லாமே. நெக்ஸ்ட் அதிக வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் உயிர்கள் ஆப்ஷன் 1 யூரிதெர்மல். அதிக வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் உயிர்களுக்கு பெயர் யூரிதெர்மல். நம்பர் 16th ஒன் சூழ்நிலையை பொறுத்து தங்களது உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும் உயிர்கள் டேஷ். சூழ்நிலையை பொறுத்து தங்களது உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும் உயிர்கள் ஆப்ஷன் 1 பைக்ளோதெர்மிக் உயிர்கள். பைக்ளோதெர்மிக். 18 பைக்ளோதெர்மிக் விலங்குகளின் மறுபெயர் என்ன? பைக்ளோதெர்மிக் உயிரிகளின் விலங்குகளின் மறுபெயர் குளிர் ரத்த உயிரிகள், எக்டோதெர்மிக் விலங்குகள் ரெண்டுமே தான் 1 and 2. நம்பர் 19 ஹோமியோதெர்மிக் விலங்குகளின் மறுபெயர். இது எல்லாமே அனைத்தும் தான் வெப்பரத்த உயிர்கள், என்டோதெர்மிக் உயிர்கள், தெர்மோரெகுலேட்டார்ஸ் எல்லாமே ஹோமியோதெர்மிக் விலங்குகளை தான் குறிக்கும். லாஸ்ட் ஒன் 20th கொஸ்டின் ஒவ்வொரு 10 டிகிரி வெப்பநிலை உயர்விற்கும் வேதி மாற்றம் 2 மடங்காக மாறும் என கூறும் விதி. ஆப்ஷன் 1 வாண்ட் ஹாப் விதி. Option 1 1/2 விதி. Like, share, subscribe and comment it. Thank you.